கிறிஸ்து அரசர் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். கிறிஸ்து அரசராய் எங்கள் வாழ்விலே இருந்து ஆட்சி செய்கின்றவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தூய ஆவியானவரே, வார்த்தைகளினாலும் சாக்கிரமத்தினாலும் எங்களை வழிநடத்துகின்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இந்த மகிழ்வான ஆண்டவரே, காலை வேளையில் உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாத்து ஜீவனை தந்து எழுப்பியிருக்கிற நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். உடைய பாதத்தில் அமர்ந்து மரியாள் ஆண்டவர் நல்ல பங்கை தெரிந்து கொண்டதைப் போல, மார்த்தால் வாழ்வை கற்றுக்கொண்டதைப் போல நாங்களும் ஆண்டவரை நல்ல பங்கையும் வாழ்வையும் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். அடேனையும் சாரும் சாரும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இறை ஆசிரியர்கள் தங்கியிருக்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் 587வது பாடலாகிய விந்தை கிறிஸ்து இயேசுராசா உந்தன் சிலுவை என் மேன்மை என்ற கிறிஸ்து அரசருடைய பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 587. சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, விந்தை கிறிஸ்து இயேசுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கேருப்பேனும், எந்த மேன்மைகள் எனக்கேருப்பேனும், விந்தை கிறிஸ்து இயேசுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிகவேறுப்பேனும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிகவேறுப்பேனும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே, உரிய பெருமையாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து இயேசுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவ நதியாம், உங்குரோசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவ நதியாம், துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மை ஆகினேன், தூய்மையடைந்து மேன்மை ஆகினேன். விந்தை கிறிஸ்து இயேசுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உன்
சிலுவையின் மேன்மை. சென்னி வீழா கை கால் நின்று செந்துதோ துயரோடன்பு. சென்னி வீழா கை கால் நின்று செந்துதோ துயரோடன்பு. மன்னாயிரை போன்ற காட்சி, மன்னாயிரை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். வேந்தை கிறிஸ்தே சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை அன்பு கேடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன். இந்த விந்தை அன்பு கேடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன். எந்தாரும் பொருளிடாகும், எந்தாரும் பொருளிடாகும். என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். வேந்தை கிறிஸ்தே சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்களை யாவரையும் காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25 முதல் 36 வரை உள்ள பகுதிகளை நாம் வாசித்து தியானிப்போம். லூக்கா 21, 25 முதல் 36 வரை உள்ள பகுதிகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து அரசர் பண்டிகை நாம் முடித்து வருகை நாட்களுக்குள்ளாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் வழக்கமாய் திருச்சபையில் நாம் தியானிக்கின்ற பகுதி அட்வென்ட் சீசன் என்று சொல்வார்கள், வருகையின் நாட்கள் என்று சொல்வார்கள். ஆகவே வருகையின் நாட்கள் என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பு மட்டுமல்ல, கிறிஸ்து பிறப்பை நம்ம எப்படி கொண்டாடுவோம்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகையை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற அந்த நாட்களாக அது அமைந்திருக்கிறது. அவருடைய 2ஆம் வருகைக்கும் அவருடைய தீர்ப்புக்கும் நாம் தயாராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதாவது பி அலர்ட் அண்ட் ரெடி, பி அலர்ட் அண்ட் ரெடி என்கின்ற அந்த சிந்தனையோடு நாம் செய்கின்ற காரியங்கள் தான் இந்த அருமையான நிகழ்வாக, அதாவது த அட்வென்ட் ஹௌரௌசியா என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு பெயராய் அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த லூக்கா 21, 25 36 தலைப்பு என்னன்னு சொன்னால், பி அலர்ட் அண்ட் ரெடி, பி அலர்ட் அண்ட் ரெடி என்று சொல்லப்படுகிறது. பி அலர்ட் அண்ட் ரெடி, தயாராக இருங்க, இல்லை அலர்ட்டாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, தயாராக இருங்க. ஆண்டவருடைய வருகை எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம், யாருக்குமே தெரியாது. பல முறை நம்ம அதை தியானித்திருக்கிறோம். இரவில் திருடன் வருகிறதை போல வரும், யாருக்கும் அது தெரியாது.
அதே நேரத்தில் நாம் விழிப்போடு எச்சரிக்கையாக இருந்தால் அதை மேற்கொள்ள முடியும் என்று நம்ம பார்க்க முடிகிறோம். 3 சத்தியங்களை இந்த பகுதியில் பார்க்குறோம். ஒன்று, கடைசி காலத்தின் காலங்களும் அடையாளங்களும், கடைசி காலத்தின் நேரங்களும் அடையாளங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, the importance of being alert and ready. தயாராக இருக்கிறதுல எச்சரிக்கைத்துல நம்ம எல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் தந்திருக்கிறோம். 3வது, கடவுளுடைய மகனாகிய, அதாவது சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எச்சரிக்கையோடும் விழிப்போடும் ஆண்டவரை நாம் வரவேற்க தயாராக இருக்கணும். இதான் முதல் பாயிண்ட். ஏன்னா ஆண்டவருடைய வருகை சமீபம். அதான் சொல்றார் இங்க 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மானிட மகன் வருகை. மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தோன்றும். மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால், அதாவது பயத்தினால் மயக்கமுறுவார்கள். ஏனெனில் வான்வெளிகள் கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. பாருங்க, இயற்கை காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஆண்டவர் படைத்திருக்கிற விண்மீன்கள், சூரியன், சந்திரன் இவையெல்லாம் ஒளி கொடாமல் போகும். அதனுடைய நிலைகள் எல்லாம் மாறும். இன்னைக்கு காலையானா சூரியன் உதிக்குது, இல்லை இரவானா நிலவு வருது, நட்சத்திரம் வருது. இந்த தன்மைகள் எல்லாம் மாறி போகும். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு காலத்தில் சூரியனே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போவே அதில் புயல் அடித்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். கரும்புள்ளிகள் அதிகமாக இருக்கிறது, இல்லையா? ஓசோன் லேயரில் ஓட்டை விழுற மாதிரி சூரியன்லேயும் ஓட்டை விழுந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் நடக்கின்ற காலம் எப்பொழுது நமக்கு தெரியாது. நடக்கும். சூரியன் ஒளி கொடாது இருக்கும், விண்மீன்கள் ஒளி கொடாது இருக்கும், நிலவு தெரியாமல் இருக்கும், பசி, பஞ்சம், பட்டினி, இல்லை இதெல்லாம் நடக்கும்போது நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். மானிட மகன் வீட்டின் வாசல் அருகே வந்து விட்டார். ஹல்லேலூயா. தயாராக இருக்கணும். பி அலர்ட். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது. பி அலர்ட். அலர்ட்டாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். எப்பவுமே நம்ம விழிப்பாக இருக்கணும். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் அடையாளங்களாக நம்ம பார்க்குறோம், இல்லையா? நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், காஸ்மிக் டிஸ்டர்பன்சஸ். காஸ்மிக் என்று சொன்னால் இந்த வானத்தில் இருக்கிற இந்த நிகழ்வுகள் அதெல்லாம் மாறும், அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றார். இதுதான் சன் ஆஃப் மேன், ஆண்டவருடைய மகன், கடவுளுடைய மகன் என்று சொல்லப்படுகிற மானிட மகன், அவர் வரப்போகிறார் என்ற செய்தியை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. 2வது 29லேருந்து 31 நீ எப்படி எச்சரிக்கையாகவும் விழிப்போடும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அத்திமர ஊமையை சொல்றார். இயேசு அவர்களுக்கு மேலும் ஒரு ஊமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணு மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அத்திமர ஓமையில் இதை நம்ம 2 லிட்ரலாகவும் எடுத்துக்கலாம், ஆவிக்குரிய ஒரு காரியமாக எடுத்துக்கலாம். லிட்ரலாக எடுத்துங்கன்னா அத்திமரம் துளிர் விடும்போது ஆண்டவருடைய வருகை சமீபம். எப்போ துளிர் விடும்? எல்லா மரமும் துளிர் விடுற காலம் கோடை காலம்தான். அதுக்கு வசந்த காலம் என்று நம்ம சொல்லுவோம், இல்லையா? அந்த வசந்த காலம் முடிந்த பிறகு கோடை காலம் வரும். அப்போ ஆண்டவருடைய வருகை இருக்கும் அப்படின்ற, அதாவது கோடை காலத்தில் இருக்காது இல்லை, அந்த கோடை காலம் என்பது அந்த காலத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அதே போல அத்திமரம் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறதாக சில இறையலாளர்கள் சொல்லுகிறாங்க. ஏன்னா உலக வரலாற்றில் மிக சிறப்புமிக்க நாடு இஸ்ரவேல். பழைய ஏற்பாடு முழுவதும் ஆக்கிரமித்து
பல செய்திகளை நமக்கு இஸ்ரவேல் தேசம் கொடுக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது இல்லாமல் போயிடுச்சு, கரைந்து போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு. மக்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். எப்போ தாய் நாட்டுக்கு திரும்பி போவோம், எப்போ ஆலயத்துக்கு போவோம், வணங்குவோம் என்கின்ற ஏக்கமெல்லாம் மக்களுக்கு இருந்தது, இப்பவும் இருக்கிறது. ஆனால் 1947 இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் உருவானது. அமெரிக்கா உதவியோட உருவாகி இன்று வரையில் இருக்கு. ஆனாலும் அந்த தேசத்தை விடக்கூடாது என்று பல நாடுகள் கங்கணம் கட்டி கொண்டு என்ன பண்றாங்க, போர் தொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அது கடவுளுடைய தேசம். இப்போ ஆலயம் கட்டுவதற்கான திட்டப்பணிகள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையாவே ஆலய கட்டுமான பணிகள் ஆரம்பித்தால் நிச்சயமாய் கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக இந்த அருமையான நாட்களிலே எச்சரிக்கையாய் விழிப்போடு இருக்க வேண்டும். அதான் அத்திமர நிகழ்வுல நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, ஆண்டவருடைய மகன் அல்லது மானிட மகன், சன் ஆஃப் மேன், 32 36 ஒரு எப்படி வரப்போகிறார். த சன் ஆஃப் மேன் இன்க்ளூடிங் த க்ளோரி அண்ட் பவர் தட் வில் அக்கம்பனி இட். இல்லையா, மகிமையோடு கனத்தோடு வரப்போகிறார். ஹல்லேலூயா. வானத்தில் அனைவராலும் அவர் பார்க்கும்படியாக வரப்போகிறார். இல்லையா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ப்ரிப்பேர்டு ஃபார் த ரிட்டர்ன் ஆஃப் த சன் ஆஃப் மேன். முக்கியமாக அவருடைய நாட்களிலே இது நடக்கும். அது எப்போன்னு தெரியாது, என்னைக்குன்னு தெரியாது. ஏன்னா இந்த நாட்கள் வரும்போது அது முக்கியமான நாட்களாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. அதான் சொல்றார். மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டங்கள் தாளும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைனாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராய்வதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். இயேசு பகல் நேரங்களில் கோவிலில் கற்பித்து வந்தார். இரவு நேரங்களிலோ ஒளிவம் என்று வழங்கப்பட்ட மலைக்கு சென்று அவர் அங்கே இருந்தார். எல்லா மக்களுக்கும் கோவிலில் அவர் சொல்வதை கேட்க அவரிடத்துல கூடி வந்தார்கள். பாருங்க, நிர்வாணவர்கள் மானிட மகன் வரும்போது மனிதர்களுடைய இருதயமெல்லாம் என்ன ஆகுமா, பயப்படுமா, அவங்க கவலை கொள்வார்கள். உலக வெறி, உலக நாட்டம். பாருங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் கொலை. அதுவும் குடும்பத்தின் மக்களே தன் மக்களை கொலை செய்கிறாங்க. தகப்பன் பிள்ளையை கொலை செய்கிறான், பிள்ளை தகப்பனை கொலை செய்கிறான், அப்பா அம்மா சேர்ந்து பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க, பிள்ளைகள் சேர்ந்து அப்பா அம்மா கொலை செய்கிறாங்க, பாட்டியை, தாத்தாவை, அத்தையை, சித்தப்பாவை, சித்தி, எல்லா குடும்பத்தில் இருக்கிறவனே கொலை செய்கிறான். பணத்துக்காக, சொத்துக்காக, ஆசைக்காக அல்லது உடல் மோகத்துக்காக. இப்படி இன்னும் பல இடங்களில் பணத்துக்காக கொலை செய்யப்படுகிறது. போதைப் பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நாம் பார்க்கும்போது உண்மையாக ஆண்டவர் அது தெளிவாக சொல்றார். பாருங்க, குடி வெறி களியாட்டத்தால் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைனாலும் மந்த அடையாதபடி. இன்னைக்கு உண்மையாகவே இந்த வார்த்தை பொருத்தமாக இருக்குது. பார், எங்கு பார்த்தாலும் போதை. இல்லை, அரசாங்கமும் எவ்வளோ முயற்சி செய்து போதைப் பொருளை ஒழிக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியவே இல்லை. இந்த போதையினால இன்னைக்கு மகளையே கற்பழிக்கின்ற அளவுக்கு தகப்பன்மார்கள் தள்ளப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். போதை வெறி குடியினால இன்னைக்கு மிகப்பெரிய காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கணும். அப்போ சன் ஆஃப் மேன் வரும்போது இதெல்லாம் நடக்கும். மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21, 1 தெசலோனிக்கர் 4, 2 தெசலோனிக்கர் 1, வெளிப்படுத்தின விசேஷம் 19, இதெல்லாம் நடக்கும். எப்படி வருவார்? மகிமையும் கனத்தோடும் வருவார். அனைவரும் பார்க்கும்படியாக வருவார். திடீர்னு வருவார், யாருக்கும் தெரியாமல் வருவார். அப்போ வரும்போது அவர் நீதி தீர்ப்பு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வாழணும். அவ்வளோதான். இதை தான் நம்ம செய்யணும். ஆண்டவர் இதை தான் செய்ய சொல்கிறார். வேற ஒன்றும் பெரிய காரியங்களை அல்ல. ஆண்டவருடைய வருகைக்காக எப்படி ஆயத்தமாக இருக்குன்னா, இயல்பான ஒரு வாழ்க்கை பெரிய அலட்டி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நீதி உள்ள வாழ்க்கை, நேர்மை உள்ள வாழ்க்கை. இல்லையா, மீகா 6:8 ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். என்ன அந்த நன்மை? நீதியையும் நியாயத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிறது செய்யி, மனுஷனை நேசி. அவ்வளவுதான்.
இதை நீ செய்தாலே ஆண்டவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிற. உன்னுடைய ரொட்டீன் லைஃப் நீ டெய்லி செய். 7 வேலைக்கு போ, மனைவி கணவன் பிள்ளைகளோடு அன்பாயிரு, முடிந்தால் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியலன்னா அமைதியாயிரு, தீங்கு செய்யாத, ஆலயத்துக்கு போ, வசனத்து கையில் திருவிருந்தில் பங்கு பெறு, முடிந்தால் சுவிசேஷ ஊழியத்தை செய், 4 பேருக்கு வசனத்தை சொல்லு, அவ்வளோதான். இதை விட்டுட்டு நாம் அநியாயம், அக்கிரமம், பணம், பதவி, பட்டம் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையில நாம் நிச்சயமாய் கைவிடப்படும். ஆண்டவர் நம்மளை கைவிடுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வருகையில இவையெல்லாம் சம்பவிக்க போகிறது. இன்றைக்கு இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக விழிப்போடு இருக்க தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். வருகையின் ராஜாவாக இருக்கின்ற எல் கிறிஸ்து அரசரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய 2ஆம் வருகையை குறித்த செய்தியை நான் வாசித்து தியானித்தோம். இந்த செய்தியை படித்து தியானிக்கும் போது உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அச்சமாக தான் இருக்கிறது. ஆண்டவரே, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், காஸ்மிக் டிஸ்டர்பன்சஸ் என்று சொல்லப்படுகிற வானத்தின் சத்துவங்கள், ஆண்டவர் பூமிக்குரிய இயற்கை காரியங்கள் எல்லாம் தலைகீழாய் மாறும். ஆனாலும் கூட நாங்கள் பயப்படாமல் உம்முடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை தார். அத்திமர ஓமையம் சொல்லியிருக்கிறேன், உலகப்புற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றுவதற்குரிய காரியங்களாய் மாறட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். இப்படி ILC மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஆண்டவர் கிறிஸ்தவ மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக, உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்தவ மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதம். குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, என்னுடைய ஆண்டவரே ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மறைகளுக்காக, சாக்கோசாக டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குழுவாய் குடும்பமாய் சேர்ந்து செய்கிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் அநேக மக்களுடைய இருதயத்தை தொட்டு உடைய வருகைக்காக மனம் திரும்பி அவங்க ஆயத்தப்பட ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. இந்த காலை நேரத்தில் உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஆண்டவர் போர் நிற்க போகிறது என்று ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அந்த செய்தி உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். அதே போல் உக்ரைன் ரஷ்யா போர் நிற்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பல லட்ச மக்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாம் மரித்து போயிருக்கிறாங்க. தயவு கூர்ந்து ஆண்டவரை இந்த போரை நிறுத்திங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அமைதியின் ஆண்டவரே பண்டிகை நாட்கள் வருகைக்காய் ஆயத்தப்பட கிருபை தார். அதே போல் இந்தியாவில் ஆண்டவரே அநேக இடங்களில் வன்முறைகள், ஜாதியின் பேரில், மதத்தின் பேரில் நடக்கிறதெல்லாம் மாறட்டும். குறிப்பாக எங்களுடைய ஆண்டவரே மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை அறிவீர். அதெல்லாம் நிற்க கர்த்தர் கிருபை தார். மக்கள் ஒருவோடு ஒரு அன்பு செலுத்தி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை, பழி வாங்குவது அழிப்பது அல்ல என்பதை நான் உணர்ந்து கொள்ள கர்த்தாவை வார்த்தையினால் நீர் பேசுகிறாச்சு. இதனுடைய இந்திய சுவிலுத்திரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், சபைகளுக்காக ஆண்டவர், அனைத்து ஆண்டவர் தலைவர்களுக்காக, விசேஷமாக என்னுடைய ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வழி நடத்துங்க. ஆண்டவரே, இதோ எல்லா விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறதை யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்து பார்த்து கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு உங்களுடைய வருகைக்கான ஆசீர்வாதங்களை அவளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற அவருடைய அன்புக்குரிய என்கிட்ட மேல்நிலைப்பள்ளியினுடைய அருமையான ஆசிரியர்கள் திரு P. மணிசாருக்காக, ராணி டீச்சருக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். அன்பான 3 ஆண்டவர் பிள்ளைகளின் குடும்பத்தின் மக்களின் ஆசீர்வாதம். குறிப்பாய் இளைய மகள் கிறிஸ்டினால் ஆண்டவர் ஜெனிஃபர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில் மகள் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது மகளோடு தங்கிருங்க, தேவைகளை சந்திங்க, பணிகளை ஆசீர்வதிங்க. அன்பு கணவர், அன்பான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்தி. இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்றார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளை சந்திங்க, வழி நடத்துங்க. அதே போல பலவீனமாக இருக்கிற மூத்த போத தந்தை, ஆண்டவர் தந்தைமார்கள், ஆண்டவரை நிக்சனாயிருக்காக, ராஜ்குமாரிற்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வாதம். இந்த கிறிஸ்துமஸ் காலம் ஆண்டவரே அவர்களுக்கு மன மகிழ்ச்சி தருவதாய் மாறட்டும், தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜ். இதே போல என்னுடைய அன்பு சகோதரி தீபா, ஏழுமலை, லதா, ஆலன், ரஃபியா அவங்களை ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற இவளை கண்ணோக்கி பாருங்க, தேவைகளை சந்திங்க, வழி நடத்துங்க. இவருடைய திவ்ய பிரசன்னம் கிருபை இவளோடு வழி நடத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் ஜப உதவி ஆண்டவரை எதிர்பார்க்கிறாரோ எல்லாருக்கும் ஜபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெற இல்லங்களில் உள்ளங்களில் அமைதி, சமாதானம், வருகைக்கான ஆயத்தங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. நீரை பொறுப்பேற்று ஆசீர்வாதம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.